50 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் எதை எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று அந்த கலையை கற்றுக் கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பிற்கினிய அருமையாளன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, நிர்மல்குமார் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் சார்பாக உங்கள் அத்தனை பேரும் வரவேற்பது மட்டுமல்ல, கோடான கோடி நன்றி உணர்வை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புதிய உலகத்தை நான் காணுகிறேன். 1972 புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவோடு பயணத்தை நான் மேற்கொண்டேன். இரு தலைவர்களோடும் பயணத்தை மேற்கொண்டு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள். அதற்கு பிறகு நான் தேடி தேடி பார்க்கிறேன், யார் சிறந்த ஆட்சியை தரப்போகிறார் என்று பார்க்கிற போதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் ஒருவரால் தான் நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், பல ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் நான் பார்த்திருக்கிறேன். அதைத்தான் சொல்லுகிற போது ஒரு தலைவர் என்ன தியாகத்தை செய்து வருகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். 1972 இயக்கத்தை காணுகிற போது திரைப்படத்தை போல 100 நாளில் முடிந்துவிடும் அவருடைய அரசியல் என்று சொன்னார். ஆனால் அவருடைய அரசியல் தான் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த இன்று தோன்றி இருக்கிறார் நம்முடைய தலைவர். தியாகத்தை மட்டுமல்ல, திரைப்படத்திலே ஏறத்தாழ ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பதற்காக, காண்பதற்காக, நல்ல ஆட்சியை தருவதற்காக, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தலைவர் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த தலைவர் வழியிலே நீங்கள் இன்றைக்கு எங்களோடு இணைய இருக்கிறீர்கள். இணைவது மட்டுமல்ல, நான் இன்றைக்கு சொல்கிறேன், இருபுறத்திலும் 2 ஆட்சிகள் இருக்கிறது. எதிர்கட்சியும் இருக்கிறது, ஆளும் கட்சியும் இருக்கிறது. அதில் ஆளுமை இருக்கிறதா என்றால் இல்லை. ஆளுமை வாய்ந்த தலைவர் நாளை தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்தில் அமர எல்லோரும் சொன்னார்கள், எப்படி ஆட்சியை அமைக்க முடியும் என்று கேட்டார்கள். நல்லவர் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் மக்கள் தேடி வருகிற காலம் இருக்கிறது. நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நான் அவருடைய களத்திலே வந்து அவரோடு பேசி அதற்கு பிறகு அவரோடு இணைந்தேன். இணைந்ததற்கு பிறகு 2 நாட்கள் கழித்து நான் கோவைக்கு சென்றேன் விமானத்தின் மூலமாக. அப்போது விமானம் சுழல் காற்று வீசியதன் அடிப்படையில் 12 மணிக்கு ஏறத்தாழ 4000 பேர் இங்கே காத்துக் கொண்டிருந்தால் வரவேற்பதற்கு. அதற்கு பிறகு அது பெங்களூருக்கு சென்று அதற்கு பிறகு திரும்பி வருகிற போது ஏறத்தாழ 3 மணி நேரங்கள் காலதாமதம். நான் அப்போதுதான் பார்த்தேன், யாரிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம், யாரை வரவேற்பதற்காக நிற்கிறார் காணுகிற போதுதான் நீங்கள் தளபதி விஜயத்திலே சென்றிருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் வரவேற்பு கொடுப்பதற்காக மதியம் கூட எங்களுக்கு தேவையில்லை, உங்களை வரவேற்கிறோம் என்று சொன்னார். அதை காணுகிற போது இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான் காணாத ஒரு காட்சி இங்கே கண்டேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் அத்தனை பேரும் அனுபவித்த அந்த பணிகளை ஆற்றிருக்கிறோம். ஏன்னு சொன்னால், தூய்மையான பணியை ஆற்றுவதற்கு, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு, ஒரு நல்லாட்சி மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு திருப்பு முனையாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒரே தலைவர்
முடியும் என்றால் நம்முடைய தளபதி விஜயால் மட்டும்தான் முடியுமே தவிர எவரால் முடியாது என்ற வரலாற்றை நாம் படைக்கப் போகிறோம். எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொரு புறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த நிலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். அப்படி அமைகிற போது 2 கட்சியும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், 234 இவர்தான் வெற்றி பெறுவார். இவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற முடியும் தவிர எவராலும் தமிழகத்திலே வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அந்த காலத்துக்காகத்தான் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.